Welcome back to our channel My By Notes. So இந்த வீடியோல நம்ம education psychology இந்த சப்ஜெக்ட்ல sem 1ல இருக்க ஒரு டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படினா the laws of perceptual organization. அத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த லாஸ் ஆஃப் பர்செப்சுவல் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ப்ரெக்னான்ஸ். இது என்னது லா ஆஃப் ப்ரெக்னான்ஸ்? ப்ரெக்னான்ஸ்னால் என்னென்னு மீனிங்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பட் சிக்னிஃபிகண்ட். அதுதான் அந்த ப்ரெக்னான்ஸ் அந்த வேர்டோட மீனிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ் அ ஹோலாக தான் ஒரு பிக்சரை பார்க்கும்போதோ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ அதை நம்ம பர்சீவ் பண்ணிக்குவோம் அப்படின்றது தான். ஆஸ் அ ஹோல் கான்ஃபிகரேஷன் ஆர் பேட்டர்ன், நாட் ஆஸ் பார்ட்ஸ் அண்ட் பிட்ஸ். இதுதான் இந்த லாவோட ஒரு ஷார்ட் நோட் மாதிரி. அதாவது நம்ம எந்த விஷயம் பார்க்கும் போதும் ஆஸ் அ ஹோல் ஒரு முழுமையாக தான் ஒரு ஹோல் பேட்டர்னாவோ ஒரு ஹோல் கான்ஃபிகரேஷனாவோ தான் அந்த விஷயத்தை பார்ப்போம். அது ஒரு பார்ட்டாவோ ஒரு பிட்டாவோ பார்க்க மாட்டோம். அதான் காம்பேக்ட் பட் சிக்னிஃபிகண்ட் அந்த ப்ரெக்னான்ஸோட மீனிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்க மாதிரி இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது. அந்த ரவுண்டில் 2 ரெக்டாங்கிள் இருக்குது. அதில் நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் இட் லைக்ஸ் அஸ் அந்த ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேஸாக தான் நம்ம பர்சீவ் பண்ணுவோமே தவிர இதை ஒரு தனித்தனி சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அ ஹோலாக தான் நம்ம இந்த பார்க்குறோம் இந்த பிக்சரை. இது தவிர இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, அவங்க சைக்கிளோ ஸ்கூட்டரோ ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ரைடரையும் ஸ்கூட்டரையும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க மாட்டீங்க, ரெண்டையும் ஒன்றா தான் பார்ப்பீங்க. யூ சி இட் ஆஸ் அ ஹோல், அதாவது முழுமையாக தான் பார்ப்போம். அதுதான் இதுதான் பர்சீவ் பண்ணுறது. இதுதான், அதனால தான் இது லா ஆஃப் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு லா. இந்த மாதிரி தான் நம்ம பர்சீவ் பண்ணுவோம் விஷயங்களை அப்படின்றது. இது லா ஆஃப் ப்ரெக்னான்ஸ். இது ஈஸி தான். திஸ் இஸ் லா ஆஃப் ப்ரெக்னான்ஸ். செகண்ட் பாருங்கள், லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டினா நியர், அதோட ப்ராக்சிமிட்டியோட மீனிங் பார்த்தீங்கனாலே நியராக, ப்ராக்சிமிட்டினா நியராக இருக்கிறது அப்படின்றது. இந்த இடத்துல க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஆர் சிச்சுவேட்டட் திங் வி பர்சீவ் இட் ஆஸ் குரூப். இது எல்லாமே லாஸ் ஆஃப் பர்செப்ஷன் தான். நம்ம எப்படி அதை பர்சீவ் பண்ணுறோம்? இப்போ கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு குரூப் அப்படின்னு தான் நினச்சிக்குவோம். பர்செப்சுவல் குரூப்ஸ் ஆர் பை நியர்னஸ் ஆஃப் பார்ட்ஸ். அதை பொறுத்து அது குரூப்புன்னு நம்ம நினச்சிக்குவோம். இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது, கிட்ட இருக்குது இந்த லைன்ஸ் எல்லாமே. அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். 3 செட் ஆஃப் பேரலல் லைன்ஸ் இருக்க ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்குவீங்க. இந்த 3 லைனையும் ஒரு குரூப் அப்படின்னு தான் ஏன்னா அது கிட்ட இருக்குது. இதே இந்த லைன்ஸ் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம பர்சீவ் பண்ணிக்குவோம். அது கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வி பர்சீவ் இட் ஆஸ் அ குரூப். மூணாவது லா பாருங்கள், லா ஆஃப் சிமிலாரிட்டி. லா ஆஃப் சிமிலாரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் த ஸ்டிமுலை தட் ஆர் சிமிலர் வில் ஹாவ் கிரேட்டர் டெண்டன்சி டு பி குரூப்ட் ஆஸ் சிங்கிள் யூனிட். இதுவும் எப்படி நம்ம பர்சீவ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பேசுகிற ஒரு லா தான். இப்போ சிமிலர் அப்படின்னா என்ன? ஒரே மாதிரி சேமாக இருக்கிறது, அதுதான் சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம சிமிலராக இருக்க விஷயங்களை குரூப் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம கிட்ட இருந்தால் அதை ஒரு குரூப்புன்னு நினச்சிக்குவோம், பர்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி சிமிலராக இருக்கிற இதை நம்ம ஒரு குரூப் அப்படின்னு நம்ம அப்படி உணர்கிறோம். அதுதான் இந்த லா ஆஃப் சிமிலாரிட்டி. இப்போ ஒரு
ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, சர்க்கிள். ஸோ இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க அந்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஒரு குரூப், இதெல்லாம் ஒரு குரூப், இந்த சர்க்கிள் இதெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு தான் நம்ம வந்து உணர்வோம். ஸோ இதெல்லாமே இந்த ஹரிசாண்டலாக போகிற குரூப். ஸோ ஹரிசாண்டல் குரூப் இங்கே இருக்குது அப்படின்னு. அதே நீங்கள் வந்து இப்படி இதை வந்து வெர்டிக்கலாக போட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி உணர்வோம்? த வெர்டிக்கல். ஸோ இஃப் யூ அரேஞ்ச் இட் இன் அ வெர்டிக்கல் வே, ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது யூ பர்சீவ் இட் ஆஸ் வெர்டிக்கல் குரூப்ஸ். ஸோ வெர்டிக்கலாக இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குதுன்னு நம்ம வந்து உணர்வோம். ஸோ இதுதான் லா ஆஃப் சிமிலாரிட்டி. லா ஆஃப் க்ளோஷர் பாருங்கள். க்ளோஷர் அப்படின்னா closed or completed figures are more stable than incomplete or unclosed figures. ஸோ வந்து இப்போ வந்து மைண்டு, நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேப் சப்போஸ் அந்த ஃபிகரில் இருந்தாலும் இஃப் எனி, அதை நம்ம எப்படி உணர்வோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ஒரு ஹோலாக கம்ப்ளீட்டாக தான் உணர்வோம், அதில் கேப் இருந்தாலும். ஸோ இப்போ ஒரு இங்கே ட்ரையாங்கிள் நம்ம இங்கே வரைகிறோம். ஸோ இதில் கேப் இருக்குது இந்த இடத்துல 3 இடத்துல. பட் ஆனாலும் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி தான் நம்ம மைண்டுக்கு ஃபில் பண்ணி அனுப்புகிறனால நம்ம அதை ஒரு ட்ரையாங்கிளை தான் வந்து நம்ம பர்சீவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, the closed or completed figures are more stable than incomplete or unclosed figures. ஸோ அதனால நம்ம மைண்டு வந்து அந்த கேப்பை அதுவாக ஃபில் பண்ணிக்குது. ஸோ அதனால நம்ம அப்படி உணர்றோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏதாவது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸை வந்து போட்டு நம்ம படிக்க முடியும் நம்மளால். இப்போ டாக் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஓ வரும்னு நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து நம்ம மைண்டே அதை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பர்சீவ் பண்ணும்போது. அண்ட் லா ஆஃப் குட் கண்டினியூவேஷன் அப்படின்னா ஸோ வாட் திஸ் சேஸ், பீப்புள் டென் டு பர்சீவ் லைன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் இன் அ வே தட் ஃபாலோஸ் அ கண்டினியூஸ் ஸ்மூத் ஃப்ளோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், இப்போ இப்படி டாட் வச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா ஸோ இதை வந்து ஒரு லைனாக தான் நம்ம மைண்டு வந்து உணரும். ஸோ அதில் ஒரு கண்டினியூஸ்னஸ் இருக்குது, ஒரு ஸ்மூத் ஃப்ளோ இருக்குது. ஸோ அதனால நம்ம அப்படி உணர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் இன் பர்செப்ஷன் அப்பியர்ஸ் டு பி கோயிங் இன்ஃபைனட்லி இன் சேம் டைரக்ஷன். ஸோ அதான் குட் கண்டினியூஷன். ஸோ அந்த தொடர்பு ஒரு இன்ஃபைனட்டாக போகிற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்டு வந்து அந்த மாதிரி உணரும். ஸோ இப்போ நம்ம ஒரு சினிமா சீன்ஸ்லாம் எப்படி ஷூட் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் சினிமா சீன் சொல்லலாம். தனித்தனியாக தான் ஷூட் பண்ணுவாங்க ஒவ்வொரு சீனையும். ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணி போட்டு ஒரு சினிமாவாக நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு கண்டினியூஸ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம மைண்டு என்ன நினச்சிக்கோ, ஓ இதுக்கப்புறம் இதுதான் எடுத்திருக்காங்க, தனித்தனி சீனுன்னு அதை பார்க்காது நம்ம மைண்டு. ஸோ அதுதான் லா ஆஃப் good continuation. So that's it, hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.